இவளுக்கு உண்மையாலுமே கண்ணு தெரியாதான்றதை செக் பண்றதுக்காண்டி அவளோட ஹஸ்பண்ட் பெட் மேல ஃபுல்லா சின்ன சின்ன ஆணிகளை போட்டு சைலண்டா வேலைக்காரின்ற பேர்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுக்குறான். அவளும் இவளை கூட்டிட்டு பெட்ல தள்ளி வர்றதுக்காண்டி நடந்து போறான். ஆனா இவளுக்கு அந்த நேரம் பார்த்து கண் பார்வை வந்துருது. இவங்களோட ஒட்டுமொத்த பிளானையும் புரிஞ்சுக்கிட்டு அவளை இடையில விட்டு அவளை அந்த பெட்டு மேல விழ வச்சுட்டு கண்ணு தெரியாத மாதிரியே யதார்த்தமா நடிக்கிறா. அதனை போய் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஓடி வந்து அவளோட வாயை பொத்துறான். அப்ப அவனோட ஒய்ஃப் என்னாச்சு என்ன சத்தாதுன்னு கேட்கறான். இவனும் ஒண்ணு இல்ல நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றத பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்க இதுக்கு முன்னாடி காதல் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவளுக்கு உண்மையாலுமே கண்ணு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவளோட குழந்தைக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம போயிடும். வீட்டுல யாருமே இல்லாததுனால இவளே குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புவா. அப்போ படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கும்போது தெரியாம கால் ஸ்லிப் ஆகி பயங்கரமா அடிபட்டு ரத்தம்லாம் வரும். அப்ப அந்த இடத்துக்கு அவளோட ஹஸ்பண்டும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வராங்க. நல்லதா போச்சு கண்ணு தெரியாம கீழே விழுந்து இறந்துட்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு அந்த குழந்தைய கையில எடுத்துட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. அப்படியே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா கடவுளோ இவளுக்கு ரெண்டாவது சான்ஸ் கொடுக்குறாரு. நமக்கு கிடைச்ச இந்த உயிரை நம்ம வேஸ்ட் ஆக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவளுக்கு பண்ண எல்லாத்தையுமே இவ திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இவளுக்கு சூப்ல பாய்சனை கலந்து கொடுக்குறா. ஆனா இவளுக்கு இது முன்னாடியே தெரியும். அதனால அதை கீழே தள்ளி விட்டுறா. அப்புறம் சப்ஸ்கிரைப் முக்கியம்.